12th பிஸ்னஸ் மேக்ஸில் 7th சாப்டர் ப்ராபபிலிட்டி நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் எக்ஸைஸ் 7.3ல் 5th சம் பார்க்க போகிறோம். பாருங்கள், கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன் எ டெஸ்ட் ஆன் 2000 எலக்ட்ரிக் பல்ப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. நார்மல் டிஸ்ட்ரிபியூட்டர் 2040 hours அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வித் அன் ஆவரேஜ் லைஃப் ஆஃப் 2040 hours அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஆஃப் 60 hours அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, மேலே பாருங்கள், ஃபஸ்ட்டு மோர் தென் 2150 hours, லெஸ் தென் 1950 hours, சரி 1950 hours. தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா, மோர் 1920 hours பட் லெஸ் தென் 2100 hours அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இது மூணு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த கொஷினில் இருந்து நமக்கு என்னென்ன தெரியும் அப்படின்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது நமக்கு என்ன தெரியும் இந்த கொஷினில் இருந்து அப்படிங்கிறது நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறேன். கிவன் கொடுத்துருக்குல நமக்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்குறாங்க. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா, மியூ ஈக்குவல் டு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து மியூன்னு எழுதுவோம். அது 2040 அப்படின்னு நினைக்கிறீங்க. மியூ லேம்டா ஸ்டாண்டர்ட் டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 60 hours அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 60 hour கொடுத்துருக்காங்க. லேம்டா 60 அப்படின்னு எழுதிக்கிறேங்க. ஓகேங்களா? நான் கொடுத்துருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு கொஷினுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள் என்னென்னு கொடுத்துருக்காங்க. மோர் தென் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மோர் தென் 2150 hours அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மோர் தென் அப்படிங்கனால நான் என்ன நினைக்கிறேன், பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் மோர் தென் கிரேட்டர் தென் 2150 அப்படின்னு நினைக்கிறேங்க. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இதில் எக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2150. ஓகேங்களா? இது இசட்டுக்கு மாற்றணும். ஓகேங்களா? இசட்டுக்கு மாற்றணும் அப்படின்னா என்ன வருங்க, இசட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா. அப்போ எக்ஸ் பார்த்தீங்கன்னா 2150 மைனஸ் மியூ பார்த்தீங்க அப்படின்னா 2040 பை 60. ஓகேங்களா? அப்போ இது மைனஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா என்ன வருங்க, 210 அப்படின்னு வருங்களா, சாரி 110 அப்படின்னு வருங்களா, 110 பை 60. இது கேன்சல் பண்ணிடுறேங்க. இது கேன்சல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்ன வருங்க, 11/5ங்களா, 11/6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 11/6 என்ன பண்ண டிவைட் பண்ண போகிறேன். அப்போ இதை டிவைட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 1.833 அப்படின்னு வருங்க. ஓகேங்களா? இப்போ இசட்க்கு நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், பி ஆஃப் எக்ஸு கிரேட்டர் தென் 2150 நமக்கு இசட்டுக்கு மாற்றினேன் அப்படின்னா பி ஆஃப் இசட் கிரேட்டர் தென் 1.833 அப்படின்னு வந்துருச்சுங்க. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கிராஃப் போட போகிறேன். கிராஃப் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நமக்கு ஒரு கிராஃப் போட போகிறோம். ஹரிசாண்டலாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். சரிங்களா? ஒரு பெல் ஷேப்பில் ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கிராஃப் போட போகிறேன், பெல் ஷேப்பில். ஓகேங்களா? இது சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இசட் ஈக்குவல் டு 0. இங்கே -∞ டு +∞ வரைக்கும். இது 0.5. சரிங்களா? இது 0.5. இந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா 0.5. ரெண்டுமே சேர்ந்து என்னன்னு சொல்லியிருந்தீங்க, 1 அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 1.833 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிரேட்டர் தென் அப்படின்னா அப்போ கிரேட்டர் தென் அப்ராக்சிமேட்டாக அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா கிரேட்டர் தென் அப்படிங்கிறது இந்த ரீஜன் எப்படி இருக்குங்க, இப்படி தானே. கிரேட்டர் தென் வேல்யூனா அப்படின்னு தானே இந்த ரீஜன் வந்து இப்படி இருக்குங்களா. அப்போ இதுதான் இசட் ஈக்குவல் டு 1.833. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதிலிருந்து இது என்ன பண்ண போகிறேன், மைனஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஓகே நமக்கு தேவையான ரீஜியன் கிடச்சிரும். ஓகேங்களா? அப்போ டோட்டலாக 0.5 ஏரியா அந்த ஃபுல்லாக.
அப்போ 0.5லேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு தேவையான ரீஜன் கிடச்சிரும். ஓகேங்களா? அப்போ நான் பாருங்கள் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொடுத்துருக்குதுல இசட்க்கு மாற்றிருக்குங்க இல்லைங்களா? அதாவது P ஆஃப் கேபிட்டல் X greater than 2050 150 P ஆஃப் Z greater than 1.833 இசட்க்கு மாற்றிருந்தேன் அப்படின்னா அப்போ இது என்ன பண்ண போகிறேன் 0.5லேருந்து மைனஸ் பண்ண போகிறேன் P ஆஃப். சரிங்களா? இதிலேருந்து இது மொத்தமாக 0.5 அதிலேருந்து இது மைனஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 0 லெஸ் தென் Z லெஸ் தென் 1.833. ஓகேங்களா? அப்போ 0.5 அப்போ 1.833ல் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய டேபிளில் பார்த்தோம் அப்படின்னா என்னன்னு இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 0.4664 அப்படின்னு வரும். 1.8ல் 3ல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா 0.4664 அப்படின்னு வரும். இதிலேருந்து இது மைனஸ் பண்ணினோம் அப்படின்னா 0.0336 அப்படின்னு கிடைக்குங்க. மைனஸ் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? இப்போ நம்பர் ஆஃப் பல்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. பல்ப் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்கோம் 2000 எலக்ட்ரிக் பல்ப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2000 எலக்ட்ரிக்ஸ் பல்ப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வரக்கூடிய ஆன்சர்லேருந்து 0.0336 2000ஆல் மல்டிப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 67 பல்ப்ஸ். ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர். செகண்ட் கொஷின் பாருங்கள். லெஸ் தென் 1950 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லெஸ் தென் வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நான் இதை என்ன பண்ணுறேன் அட் கேபிட்டல் X ஈக்குவல் டு 1950 இதை இசட்டுக்கு மாற்றணும் அப்படின்னா இசட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா. ஓகேங்களா? எக்ஸு மைனஸ் மியூ பை சிக்மா. அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது 1950 மைனஸ் சிக்மா மியூ அப்படிங்கிறது 2040 பை சிக்மாங்கிறது 60. ஓகேங்களா? இதுலேருந்து மைனஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மைனஸ் என்ன கிடைக்கும் பாருங்கள். இதில் 50 90 பை 60 0 கேன்சல் பண்ணிட்டேன். இது 3 ஆல் 2 டைம்ஸ் இது 3 டைம்ஸ். அப்போ என்ன வருங்க மைனஸ் 1.5 அப்படின்னு வருங்க. ஓகேங்களா? அப்போ இசட்டுக்கு நான் மாற்றிட்டேன். ஓகேங்களா? அப்போ P ஆஃப் எக்ஸு லெஸ் தென் 1950 இசட்டுக்கு மாற்றிருந்தேன் அப்படின்னா P ஆஃப் இசட் லெஸ் தென் மைனஸ் 1.5 அப்படின்னு கிடச்சிருங்க. ஓகேங்களா? இதுக்கு நம்ம கிராஃப் போட போகிறோம். சரிங்களா? கிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஹரிசாண்டலில் ஒரு லைன் போட்டேன். சாரி வெர்டிக்கலில் ஒரு லைன் போட்டிருக்கேன். இதுலேருந்து பெல் ஷேப்பில் வந்து ஒரு டயக்ராம் போடும். பெல் ஷேப்பில் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? பெல் ஷேப்பில் இது சென்டர் பாயிண்ட் வந்து Z ஈக்குவல் டு 0. இது பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் லெஸ் தென் அப்படின்னு கொடுத்துருக்கோம். லெஸ் தென் மைனஸ் 1.5. அப்போ மைனஸ் 1.5ங்கிறது அப்ராக்சிமேட்டாக இங்கே எடுத்துட்டோம் அப்படின்னா Z ஈக்குவல் டு மைனஸ் 1.5. லெஸ் தென் அப்படிங்கிறது இந்த பக்கம் இருக்கும். லெஸ் தென் அப்படிங்கனால. ஓகேங்களா? நமக்கு தேவன் ரீஜன் பார்த்தீங்க அப்படின்னா இதிலேருந்து இது மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வேல்யூ ஏன்னா இது 0.5 இது 0.5. ஓகேங்களா? இந்த ஏரியா 0.5 இந்த ஏரியா 0.5. அப்போ 0.5லேருந்து இந்த வேல்யூ லெஸ் தென் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான ரீஜன் கிடச்சிரும். ஓகேங்களா? அப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன் மைனஸ் பண்ண போகிறேன். மைனஸ் பண்ணிட்டு போட போகிறேன். பாருங்கள் கொடுத்துருக்கிறதுல 0.5லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மைனஸ் பண்ண போகிறேன் 0.5லேருந்து. அப்போ 0.5 மைனஸ் P ஆஃப். ஓகேங்களா? மைனஸ் 1.5 லெஸ் தென் Z லெஸ் தென் 0. ஓகேங்களா? 0லேருந்து இதை மைனஸ் பண்ண போகிறேன். அப்போ சரிங்களா எதிலேருந்து எடுக்க போகிறேன் 0.5. டோட்டல் ஏரியா இது இந்த ஏரியா 0.5. அதிலேருந்து இந்த ரீஜியனை மைனஸ் பண்ணுறேன். இந்த வேல்யூ மைனஸ் பண்ணி போட போகிறேன். இங்கே 0.5 இது என்ன பண்ண போகிறேன் ப்ளஸில் மாற்றினேன் அப்படின்னா மைனஸ் P ஆஃப் 0 லெஸ் தென் Z லெஸ் தென் 1.5. ஓகேங்களா? இப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய சரிங்களா
வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1.5ல் 0.5 மைனஸ் 0.4332 ஓகேங்களா. 0.5லேருந்து இது மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 0.0668 அப்படின்னு கிடைக்குங்க, மைனஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா. அப்புறம் நமக்கு நம்பர் ஆஃப் பல்ப்ஸ் ஓகேங்களா. நம்பர் ஆஃப் பல்ப்ஸ் 0.0668 2000ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன கிடைக்கும் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா, இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 133.6 அப்ராக்சிமேட்டாக 134 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். 134 அப்படின்னு ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஓகே, அடுத்து தேர்டு போலாம் பாருங்கள். தேர்டு கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தேர்டு வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா, மோர் 1920 ஹவர்ஸ் வித் பட் லெஸ் தென் 2100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பி ஆஃப் 1920 லெஸ் தென் எக்ஸு லெஸ் தென் 2100 ஓகேங்களா. அப்போ அட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிறது வந்து 1920, இதுக்கு இசட் மாற்றணும். இசட் ஈக்குவல் டு சரிங்களா, இசட்னு மாற்றணும் எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா. இங்கே 1920 மைனஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா 2040 பை 60. அப்போ என்ன வருங்க 80 120 அப்படின்னு வருங்க. 60 இது கேன்சல் பண்ணால் 2 அப்படின்னு கிடச்சிருச்சிங்க ஓகேங்களா. 2 அடுத்து பார்த்தீங்கன்னா அட் எக்ஸ் ஈக்குவல் டு 2100 இதை இசட்டுக்கு மாற்றணும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா. அப்போ 2100 மைனஸ் 2040 பை 60 ஓகேங்களா. இது பார்த்தீங்க அப்படின்னா 60 பை 60 இது கேன்சல் பண்ணால் 1 அப்படின்னு கிடச்சிருச்சிங்க. அப்போ இசட்டுக்கு மாற்றிருந்தேன் அப்படின்னா கொடுத்துருக்க பி ஆஃப் 1920 லெஸ் தென் எக்ஸு லெஸ் தென் 2100. அப்போ பி ஆஃப் 2 லெஸ் தென் எக்ஸு லெஸ் தென் இசட்டுக்கு மாற்றிருக்கேன் லெஸ் தென் 1 ஓகேங்களா. எக்ஸ்லேருந்து இசட்டுக்கு நான் மாற்றிட்டேன். பாருங்கள் ஒரு டயக்ராம் போட போகிறேன். பெல் ஷேப்பில் எழுதிட்டேங்க ஓகேங்களா. பிட்வீன் அப்படின்னு கொடுத்ததுனால இது சென்டர் பாயிண்ட் இசட் ஈக்குவல் டு 0. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இசட் ஈக்குவல் டு 1 இருக்கும், இசட் ஈக்குவல் டு 2 இருக்கும். நமக்கு தேவையான ரீஜியன் இதாங்க ஓகேங்களா. அப்போ இது ரெண்டாக பிரிச்சுக்கிறேங்க. பிரித்து எழுத போகிறேன் பாருங்கள். கொடுத்துருக்குல்ல இங்கே என்ன கொடுத்துருக்கோம் இங்கே பாருங்கள் 2000 மைனஸ் வேல்யூ ஓகேங்களா. இது மைனஸ், இங்கே மைனஸ் ஓகேங்களா. இது ப்ளஸ். அப்போ இங்கே என்ன வருங்க, இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கும் 1, இது மைனஸ் 2 ஓகேங்களா. இங்கே மைனஸ் போடாமல் விட்டேன். 2040லேருந்து 1920 மைனஸ் பண்ணோன்னா மைனஸ் 120. அப்போ மைனஸ் 2 1 இங்கே தான் இது தேவையான ரீஜியன் ஓகேங்களா. அப்போ இங்கே மைனஸ் 2 போட்டுக்கிறேன். அப்போ பாருங்கள் என்ன எழுதிக்கிறேன், பி ஆஃப் மைனஸ் 2 லெஸ் தென் இசட் லெஸ் தென் 0. மைனஸ் 2லேருந்து இது வரைக்கும் எழுதிக்கிறேன் ப்ளஸ்ஸு ஓகேங்களா. ஹேட் தான் பண்ணும். அப்போ ப்ளஸ் ஆஃப் பி ஆஃப் 0 லெஸ் தென் இசட் லெஸ் தென் 1 ஓகேங்களா. இது ரெண்டு ஏரியாவை என்ன பண்ணோம், நமக்கு தேவை ரீஜன் வேணும்னா இதையும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணால் தான் கிடைக்கும். ஓகே, இது ப்ளஸ்க்கு மாற்றிட்டேன் அப்படின்னா பி ஆஃப் 0 லெஸ் தென் இசட் லெஸ் தென் 2 ப்ளஸ் பி ஆஃப் 0 லெஸ் தென் இசட் லெஸ் தென் 1 ஓகேங்களா. இது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய வேல்யூ பார்த்துருந்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 0.4772 ப்ளஸ் 0.3413 அப்படின்னு கிடைக்கும். 1க்கு 2 ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 0.3413 அப்படின்னு கிடைக்குங்க ஓகேங்களா. இது ரெண்டும் ஆட் பண்ணுறேன். இது ரெண்டும் ஆட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 81 சரிங்களா. ரெண்டு ஆட் பண்ணணும். ஆட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்ன வரும்னா 0.8185 அப்படின்னு கிடைக்குங்க. ரெண்டு ஆட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா. அப்போ நம்பர் ஆஃப் பல்ப்ஸ் 0.8185 2000ஆல் மல்டிப்ளை பண்ணினேன் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 1637 அப்படிங்கிறது தான் எனக்கு தேவையான ஆன்சர்.